புதிய அரசியலமைப்பு முதற்கட்ட பணி புதன்கிழமை ஆரம்பம். அறிவை ஏந்த வேண்டிய கல்வி அரசியல் அம்பாக மாறும் அவலம். சையத் அணி மீது அமைச்சர் நலிந்த கோபம். மார்ச் மாதத்துக்குள் வழங்கப்படவுள்ள 5 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள். தமிழினத்தின் எதிர்காலம் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் எச்சரிக்கை. அரசியல் குழுவின் இறுதி முடிவு. கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட அரியநேத்திரன். எம்பிக்களின் வேதனம் எங்கே வைப்பிலிடப்படுகிறது? விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இலங்கைக்கு வருகை தரவுள்ள IMFஇன் விசேட ஆய்வுக்குழு. இந்திய அரசின் வலுவூட்டும் விசேட செயலமர்வு. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் 20 உறுப்பினர்கள் இந்தியாவுக்கு பயணம். நாடு தழுவிய ரீதியில் விசேட போலீஸ் சுற்றி வளைப்பு. 602 பேர் கைது. அரசு தொழிலை எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி. தொடர்பான விரைவான செய்திகள். புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயல்முறை தொடர்பாக சட்ட அறிஞர்கள், சிவில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பிரதிநிதிகள் குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட முதற்கட்ட கலந்துரையாடல் புதன்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. பிரதமர் ஹருணி அமரசூரிய, அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் கசன நாணயக்கார் ஆகியோர் இதற்காக அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா மற்றும் எதிர்க்கட்சியின் பல அரசியல் தலைவர்களும் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியலமைப்பு உருவாக்க செயல்முறை தொடர்பான சிறப்பு உள்ளக கலந்துரையாடலாக இது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் கல்வியை கூட அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் நிலைக்கு சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிரணி வந்துவிட்டது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், பேரிடரை வைத்து அரசியல் நடாத்திய எதிரணி தற்போது கல்வி மறுசீரமைப்பையும் குழப்ப முற்படுகிறது. இதற்கு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். கல்வியில் ஆபாசத்தை புகுத்துவதற்கு முயற்சி இடம்பெறுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை அடியோடு நிராகரிக்கிறோம். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் கல்வி மறுசீரமைப்பு நிச்சயம் நடக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு சிறுவர்களுக்கு நடந்த மோசமான செயல்பாடுகள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை விசாரிக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. கடந்த 11.5 ஆண்டுகளில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக 1,07,063 முறைப்பாடுகள் கிடைத்திருந்தாலும் அவற்றில் 43% விசாரிக்கப்படவில்லை. அதன்படி பெறப்பட்ட முறைப்பாடுகளில் 46,813 புகார்கள் விசாரிக்கப்படவில்லை. இதன் விளைவாக சிறுவர் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தல் மற்றும் பராமரிப்பு வழங்குதல் போன்ற செயற்பாடுகளில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. அத்தோடு துஷ்பிரயோகம் தொடர்பான சட்டங்களை சரியான நேரத்தில் செயல்படுத்துதல் போன்ற நோக்கங்களை நிறைவேற்ற முடியவில்லை. அனைத்து விசாரணை வழக்குகளின் முன்னேற்றத்தையும் மதிப்பாய்வு செய்தல், துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகளை பெறுதல் மற்றும் அவற்றை சரியான நேரத்தில் சட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புதல் போன்ற செயற்பாடுகளும் இதனால் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவல்கள் 2024 ஆண்டுக்கான கணக்காய்வு நாயகத்தால் வெளியிடப்பட்ட வருடாந்த கணக்காய்வு அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திரத்தை அச்சிடுவதற்கான அட்டைகள் பற்றாக்குறையால் முன்னர் வழங்க முடியாத சுமார் 5 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் தபால் திணைக்களம் வழியாக விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கு நேரடியாக அனுப்பப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அச்சிடுவதற்கான அட்டைகள் இல்லாததால் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் இடைக்காலத்தில் வழங்கப்பட்டன. தேவையான அட்டைகள் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 3 இடங்களில் அச்சிடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கொடவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பிரதான அலுவலகத்திலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரத்தில் உள்ள பிராந்திய மத்திய நிலையங்களிலும் அச்சிடும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழினத்தின் இருப்பை பாதுகாத்துக் கொள்ள தமிழ் தேசிய கூட்டணிக்குள் ஒற்றுமை தேவை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உத்தியபூர்வ பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். தாங்கள் விரும்பியவாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயற்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விரும்பினால் அது நடக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமகால அரசியல் நிலைமை குறித்து ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்தார். பொது விடயங்களிலாவது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். இதை விடுத்து தமிழ் தேசிய கட்சிகள் இன்னும் ஏட்டிக்கு போட்டியாக செயற்படுமாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளையே ஏற்படுத்தும். தற்போதைய அரசு தரப்பினர் கொள்கை ரீதியாக அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள். இந்த நாட்டில் தேசிய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமெனில் நிச்சயமாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரியநேத்திரனுக்கு கட்சியில் நீக்கப்பட்டதாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தமது கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரனின் விடயம் தொடர்பாக முக்கிய விடயம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அரியநேத்திரனின் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக தற்போதுதான் அவருக்கு கடிதம் கிடைக்கப்பெற்றுள்ளது. பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் மூலமாக கடிதம் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு முதல் அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கவில்லை. கட்சியின் அரசியல் குழு கூடி குறித்த கடிதத்தை அனுப்பியுள்ளது. அக்கடிதத்தை நானும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவர் இப்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் குறித்து கையூட்டல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நாடாளுமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் ஒரு குறிப்பிட்ட கணக்கில் வரவு வைக்கப்படுகிறதா அல்லது அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறதா என்பது குறித்து விளக்கம் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில கடந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி வழங்கிய முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விளக்கம் கூறல் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்த கொடுப்பனவுகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் இது ஊழல் என்றும் அவர் தனது முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போதுள்ள சட்ட விதிகளின் கீழ் விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து ஆணைக்குழுவிடம் பதில் கூறுவதாக கம்மன்பில தமது முறைப்பாட்டில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான பல முக்கிய நாடுகளின் பொருளாதார நிலை மற்றும் திட்டங்கள் குறித்து IMF தகவல் தொடர்புத்துறை இயக்குநர் ஜூலி கோசாக் விளக்கம் அளித்துள்ளார். செனகல், இந்தியா, இலங்கை மற்றும் ஆர்ஜென்டினா ஆகிய நாடுகளின் பொருளாதாரத்தின் 2025ஆம் ஆண்டின் நகர்வுகள் குறித்து அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது இலங்கை தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், சமீபத்திய புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளின் அளவு மற்றும் தாக்கத்தை மதிப்பிட ஜனவரி 22 முதல் 28 வரை இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உண்மை தகவல் சேகரிப்பு குழு செல்ல உள்ளது. பயணத்தின் நோக்கம் சேதத்தின் அளவை புரிந்து கொண்டு திட்டத்துக்கான விளைவுகளை ஆராய்வதாகும். இது தகவல் சேகரிப்புக்கான பயணம் மட்டுமே எனவும் இலங்கையின் எதிர்காலத்தில் எவ்வாறு சிறப்பாக ஆதரவு வழங்கலாம் என்பதற்காக மேற்கொள்ளப்படுவதாகவும் வலியுறுத்தப்பட்டது என கூறியுள்ளார். மேலும் இந்தியாவின் குறித்து கருத்து வெளியிட்ட அவர், உலகளாவிய வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் முன்வைத்த பரிந்துரைக்கு அமைவாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸைச் சேர்ந்த 20 உள்ளூராட்சி மன்ற உபதலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இன்று இந்தியா பயணமானார்கள். இந்திய அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் இம்மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை 11 நாட்கள் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வலுவூட்டும் விசேட செயலமர்வில் பங்கேற்பதாக இக்குழு இந்தியா செல்கிறது. இந்த செயலமர்வில் இலங்கையிலிருந்து நுவரேலியா, பதுளை, மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களை பிரதித்துவப்படுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸைச் சேர்ந்த மொத்தம் 20 உள்ளூராட்சி மன்ற உபதலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த செயலமர்வு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானின் பரிந்துரையின் கீழ் இந்திய அரசாங்கம் முன்னெடுக்கும் முதலாவது வேலை திட்டமாக அமைகிறது. உள்ளூராட்சி நிர்வாக திறன்களை மேம்படுத்துதல், மக்கள் சேவை செயல்திறன் மற்றும் அபிவிருத்தி சார்ந்த நடைமுறை முன்னேற்றம் ஆகியவற்றை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த செயலமர்வு நடாத்தப்பட உள்ளது. வவுனியாவில் நடைபெறவுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் குறிப்பாக மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்குரிய அழுத்தங்களை வழங்குவது தொடர்பில் விரைவாக ஆராயப்பட உள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் எந்த முறைமையின் கீழ் நடாத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்கும் அது குறித்த விதப்புரைகள் மற்றும் யோசனைகள் முன்வைப்பதற்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட 12 பேர் அடங்கிய விசேட செயற்குழுவை நியமிப்பதற்கான யோசனை ஆளும் தரப்பின் பிரதம குருடாவான நலிந்த ஜெதிசவினால் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இவ்வாறு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பது என்பது மாகாண சபை தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு பயந்த அரசாங்கம் அதனை உடன் நடாத்தாமல் இழுத்தடிப்பு செய்வதற்கு மேற்கொள்ளும் ஒரு முயற்சி மாத்திரமே ஆகும் என தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் ஏற்கனவே கடும் விசனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் வவுனியாவில் கூடவுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகள் மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்கும் நோக்கில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சி குறித்தும் அதனை முறியடித்து மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்துவதற்குரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கான வழிமுறைகளை குறித்தும் விரிவாக ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
அதற்கமைய 29,314 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 602 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 24 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 265 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 172 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்திய 479 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 68 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,638 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைக்கு 75,000 பேரை புதிதாக இணைப்பதற்கு நாங்கள் தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற முழு நாடுமே ஒன்றாக நிகழ்வின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அரசு ஊழியர்கள் சிலரது செயற்பாடுகள் தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் மூலை முடுக்குகள் எங்கும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாவனை வியாபித்திருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த எமது அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. எனினும் இதில் துயரமான விடயம் என்னவென்றால், அரசு அதிகாரிகள் பலர் கூட இதற்கு துணை போகின்றனர். அதே சமயம் கடந்த 2025ஆம் ஆண்டு பல்வேறு துறைகளில் வெற்றிகளை அடைந்த வருடமாகும். அதனை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலத்தில் அரசு துறைக்கு 75,000 பேரை புதிதாக இணைக்க திட்டமிட்டுள்ளனர். அது மாத்திரமல்லாமல் போலீஸ் துறைக்கு 10,000 பேரையும், இராணுவத்துக்கு புதிதாக ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். வடக்கில் தமிழ் மொழி பேசும் போலீசாரின் எண்ணிக்கை மிக குறைவு. எனவே பொதுமக்கள் சிரமம் எதுவுமின்றி தமிழில் தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யும் நோக்கில் தமிழ் பேசும் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.